ஐயா வணக்கம். நான் மதுரை அவனியாபுரத்துல இருக்கேன். நான் ஒரு சிறு விவசாயி. 2016ஆம் ஆண்டு அ பெரும் மழையில இடி விழுந்து, பெரும் மழையின் காரணமா இடி விழுந்து, அந்த இடியில என்னுடைய விவசாய நிலம், அ பம்ப் செட்டு, கிணறு எல்லாம் இடிஞ்சு போச்சு. இது சம்பந்தமா அ எந்த தொகுதி? திருப்பரங்குன்றம் தொகுதி. திருப்பரங்குன்றம் தொகுதி. அதாவது மதுரை மாவட்டம் அவனியாபுரம் திருப்பரங்குன்றம் தொகுதி. ஆமா, ஆமா. விவசாய இது வந்து அந்த இது மோட்டர் ரூம் அது. மோட்டர் ரூமு. அது வந்து இடி விழுந்ததாக சொன்னீங்களா? ஆமா, இடி விழுந்து. இந்தா இருக்குப்பா. சரிங்க. சொல்லுங்க. இடி விழுந்துருச்சு. இந்த இடி விழுந்த பின்னாடி நான் வந்து மாவட்ட ஆட்சியர்ட்ட, மற்ற அதிகாரிகள்ட்ட, மந்திரிகள்ட்ட வந்து மனு கொடுத்தேன். இது சம்பந்தமா அ இவரு தாசில்தாரு, அ தாசில்தார் விஓ அவங்கள அனுப்பிச்சு விட்டு, இடத்த பார்வையிட்டு, உண்மைதான் இடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்துருக்காரு. எனக்கும் அறிக்கை கொடுத்துருக்காரு. என்னுடைய அறிக்கை காப்பி வந்து கலெக்டருக்கும் கொடுத்துருக்காரு. இது அதுக்கு அடுத்து திரும்பவும் நான் இப்போ இது சம்பந்தமா ஒரு நடவடிக்கை இல்லாததுனால, நான் திரும்பவும் கலெக்டருக்கு மனு கொடுத்தேன். கலெக்டர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. அது பின்னாடி வந்து சட்ட அறிவிப்பு ஒண்ணு குடுத்தேன். இந்த மாரி எனக்கு இவ்வளவு நாளா பல தடவ நான் கலெக்டர் இது அதிகாரிகளையும் பார்த்தேன், மந்திரிகளையும் பார்த்தேன். எனக்கு ஒரு உதவியும் பண்ணல. என்னுடைய கோரிக்கைய வந்து காது குடுத்து கேட்கல. அதனால நான் வந்து அ கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி, நான் அதுக்கு முன்னால ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒண்ணு அனுப்புனேன். வக்கீல் நோட்டீஸ் அனுப்புன அந்த வக்கீல் நோட்டீஸ அனுப்பி, அதுக்கு 15 நாள்ல எனக்கு பதில் வரலைன்னு சொன்னா, நான் உயர் நீதிமன்றத்த நாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயர் நீதிமன்றத்தில நீதி நீதி அரசர் அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப என்னுடைய நிலைய பார்த்துட்டு, இவரு சிறு விவசாயி, ஏழை. அதனால இவருக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கு பரிந்துரை பண்ணாரு. அந்த அரசுக்கு பரிந்துரை பண்ண அந்த உத்தரவ கிட்டத்தட்ட 1 1/4 வருஷம் அப்ப இருந்த ஆட்சியில இருந்த கலெக்டர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல. இல்லையா, இப்ப எந்த வருஷத்துல இருந்து நீங்க மனு குடுத்துட்டே இருக்கீங்க? 2016ல இருந்து மனு குடுத்துக்கிட்டு இருக்கேன். 2016ல இருந்து மனு. ஆமா. இந்த இப்ப இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 வருஷம் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. எடுக்கல. எங்க போனீங்க? எந்தெந்த அதிகாரிகள பார்த்தீங்க? நான் வந்து கலெக்டர் பார்த்தேன், தாசில்தார பார்த்தேன். அதுபோக வந்து அ மற்ற இவரு அ அமைச்சர பார்த்தேன். எந்த அமைச்சரு? ஆர்.யு. உதயகுமார். ஆர்.பி. உதயகுமார். திருமங்கலம் தொகுதி. திருமங்கலம் தொகுதி. அவர் அவர் வந்து பேரிடர் மேலாண்மை அமைச்சர். ஓ! சரி. அதனால அவர பார்த்து அவர்ட்ட குடுத்தேன். எந்த அப்ப எந்த அந்த அந்த எந்த மனுவுக்குமே எனக்கு நடவடிக்கை இல்ல. அதன் பின்னால தான் நான் கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போயி, கோர்ட்டு வந்து எனக்கு எனக்கு கோர்ட்டு உத்தரவு குடுத்து 1 1/4 வருஷம் வரைக்கும் ஆ நடவடிக்கை இல்ல. அதுக்கு பின்னாடி நான் திரும்ப வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, திரும்ப கலெக்டர் மேலயே வந்து கண்டெம்ப்ட் கோர்ட்டு. கோர்ட் அவமதிப்பு வழக்கு போட்டேன். எந்த வருஷம் போட்டீங்க? அதுக்குள்ள ஆதாரம் இருக்கா? இருக்கு. கலெக்டர் மேலயும், தாசில்தார், பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் மேல குடுத்த அ உயர்ந்த வழக்கு கோர்ட்டினுடைய உத்தரவு. அது எல்லாத்தையுமே காமிங்க. ஒவ்வொரு அதிகாரிகள் அதிகாரிகள் பூரா நீங்க இது பண்ணீங்களா? மனு குடுத்தீங்களா? ஆமா. கலெக்டர் குடுத்த மனு எல்லாமே கையில வச்சிருக்கீங்க? ஆமா. இப்ப எல்லாமே இருக்கு. குடுத்தது எல்லாமே கையில வச்சிருக்கேன். கலெக்டர் குடுத்த மனு. அதுக்கு அடுத்தாப்புல இந்த அ கலெக்டருக்கு மேல கலெக்டர் மேலயும், தாசில்தார் மேலயும் குடுத்த வழக்கு, அந்த போட்ட வழக்கு, அதுக்கு உத்தரவு வந்து உங்களுக்கு உதவுங்க அப்படின்னு சொல்லி, விவசாயி இவங்களுக்கு உதவுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அந்த உத்தரவ
1½ வருஷம் 1¼ வருஷம் வரைக்கும் உதாசீனப்படுத்திட்டாங்க கலெக்டர், அப்போ இருந்த மதுரை கலெக்டர். அதுக்கு பின்னாடி திரும்ப கலெக்டர் மேலே கோர்ட்டில் அவமதிப்பு வழக்கு போட்டோம். வழக்கு போட்ட பின்னாடி அந்த வழக்கு போட்ட பின்னாடி தான் வந்து அவங்க வந்து அதை என்னன்னே வந்து பார்த்தாங்க. எனக்கு என்னுடைய அலுவலகத்துக்கு இப்போ தான் வந்துச்சு, 1½ வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு, அதான் உடனே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து இந்த தமிழக அரசுக்கு கோரிக்கையா வைக்கிறீங்க? ஆமாம். அதாவது தமிழகம் இப்போ வந்து ஆட்சி, இப்போ தேர்தல் டைம், தேர்தல் டைம். இப்போ அடுத்து வந்து தேர்தல்லாம் யார் மாறினாலும் மாறலாம். இப்போ அவங்களுக்கு வந்து என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, எனக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும். அதான் வந்து ஒரு வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயரம், குடி உயர்ந்தா தான் கோன் உயரம். அதாவது குடிமக்கள் உயர்ந்தா தான் விவசாயி, அதாவது குடிமக்கள் விவசாயி உயர்ந்தா தான் அந்த அரசே நல்லா இருக்கும். அப்போ நாங்கள் விவசாயியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நான் கோர்ட்டு படியேறி, நான் விவசாயியை கோர்ட்டு படியேறி எனக்கு அதுக்கு பின்னாடி கோர்ட்டு அதையும் கேட்காம நான் திரும்ப வந்து அவங்க மேலே கோர்ட்டு அவமதிப்பு வழக்கு, அப்படி நான் கோர்ட்டுக்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன்னா ஒரு விவசாயி, இப்போ இது நாடா இது என்ன? இப்போ அரசு நடக்குதா என்ன நடக்குது? ஒரு விவசாயி வந்து இவ்வளோ விலைக்கு போராட்டம், ஆனால் தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து உதவுறாங்க. அதாவது பட்டா போட்டு இதுன்றதுக்கு உதவுறாங்க. எனக்கு விவசாயிக்கு வந்து எந்த விதமான உதவியுமே இல்லை. விவசாயி அதாவது உழவு உழவன் தான் வந்து உழவன் இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லைன்னா உயிர்கள் இல்லை. அப்படின்னும் போது உலகத்துக்கே வந்து உணவு தரக்கூடிய விவசாய கண்டுக்காம இருக்கிறது எந்த விதத்தால நியாயம்? அதாவது பார்த்தீங்கன்னா ஐயா வந்து அவனியாபுரத்தில் வந்து விவசாயம் பண்ணுறாரு. விவசாயம் பண்ணுறப்போ வந்து அவருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஃபுல்லாகவே விவசாயம் பண்ணியிருக்காரு. இது வந்து கிணறு பக்கத்தில் இருக்குது. அது வந்து இடி விழுந்து மோட்ரு எல்லாமே அடியாகி இப்போ வந்து ரொம்ப விவசாயிக்கு ஒரு மோட்ரு அடியானால எவ்வளோ ஒரு இது பாதிப்பு வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த அரசாங்கத்துக்கு இவருக்கு எவ்வளவோ கோரிக்கை வச்சுருக்காங்க. நானே பார்க்குறப்ப ஷாக் ஆகிட்டேன். நானே வந்து இங்கே பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. எத்தனை அதிகாரிகளுக்கு வந்து இவர் கொடுத்துருக்காரு. கீழே இருந்து, அதாவது சொல்லுவாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா அதிகாரி இருப்பாங்களா, அரசு அதிகாரி. அத்தனை அரசு அதிகாரிகளுக்குமே இவர் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. கொடுத்துக்கிட்டே இருந்து ஒரு நடவடிக்கை அமைச்சர் வரைக்கும் போயிட்டாரு. அப்போ ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. அப்போ விவசாயிக்கு வந்து அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காதனால வந்து எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது. அதாவது விவசாயம் வந்து இவங்க உழைச்சாத்தேன், நெல் விளைஞ்சாத்தேன் நம்மளுக்கு சோறு. அது வந்து பிற்காலத்தில் வந்து பிளாஸ்டிக் அரிசியை இப்பயும் பிளாஸ்டிக் அரிசியை விட்டுக்கிருக்காங்க. அந்த பிளாஸ்டிக் அரிசியை திங்கத்தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். விவசாயத்தை காக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் உடனடியாக ஐயாவுக்கு வந்து இந்த நிவாரணத்தை கொடுக்க வேண்டும். ரொம்ப பாதிச்சிருக்காரு. இன்னைக்கு இல்லை, 10 வருஷமா. 10 வருஷமா ஒரு நாள் 2 நாள்ல 10 வருஷமா, 10 ஆண்டு காலமா. அதாவது விவசாயத்தை முற்ற நம்புறாரு. விவசாயம் நம்ம விவசாயத்தை வாழ்வாதாரமே விவசாயம் தான். அப்ப விவசாய நிலமே இப்படி கிடக்கு, மாதிரி புதர் ஃபுல்லா வந்து புதர் அடைஞ்சு. என்னுடைய நிலம் மட்டும் கிடையாது, இங்கிட்ட இருக்க நிலம் பூராமே அந்த மாதிரி போச்சு. பூரா இந்த கம்மா தண்ணி கரை உடஞ்சி, அயன் பாப்பாவுடைய கம்மா உடஞ்சி, அந்த தண்ணி பூரா இங்க வந்து 3 அடி தண்ணி நிக்குது இந்த ரூமுக்கு முன்னாடி. ஆமா, இப்பவுமே நாங்க வந்து அங்க போக முடியல. இதுமே வந்து ஈரமா இருக்கும் அப்படின்றதுனால இப்போ நான் அதை காமிக்கிறேன். இப்போ இதை பூரா பார்த்தீங்கன்னா பூரா படர்ந்து பூரா தண்ணியா இருக்கு. அதனால போக முடியல. இப்படிலாம் இருக்கு. அதனால வந்து அரசு அதிகாரிகள் வந்து இதை உடனடியாக ஐயாவுக்கு வந்து இந்த நிவாரணத்தை இது பண்ணி இதை சுத்தப்படுத்தி கம்மாய்களை வந்து தூர்வாரி விவசாயம் இந்த இடத்துல விவசாயம் பண்ணணும். அதுக்கு வந்து அரசு எல்லாருமே ஐயாவுக்கு மட்டும் இல்ல, இப்ப இது ஐயாவுக்கு நடந்தது போல எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. இது அதாவது கம்மாய் வந்து தூர்வாரி விவசாயம் பண்றதுக்கு கரெக்டான இது இருந்துச்சுன்னா, அரசாங்கம் ஊதுச்சுன்னா, அப்ப வந்து ஐயா விவசாயம் பண்ணி அரசுக்கும் கொடுக்க போறாரு. அரசுக்கும் நெல் வாங்க போறீங்க. அப்ப அது போகதான் வந்து இவர் வகுத்து பொழப்புக்கு இது பண்ண போறாரு. அது தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும், தெரியாமல் கிடையாது. அதனால வந்து
ஐயாவுக்கு வந்து இந்த அரசு அதிகாரிகள் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து தருவீங்கன்னு ரொம்ப நம்புகிறோம். மறக்காமல் மருதர்பர் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமூக வலைதளங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அதிகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து விவோ வந்து காமிக்கிறேன். அடுத்து ஐயா பேசுனதை பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து அந்த இடம், அதை பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த மோட்ரு ரூமு. மோட்ரு ரூம் பக்கத்தில் இடி தாக்கி தான் இந்த மோட்ரு ரூமு உடஞ்சி அது சேதமாகி அது ஒரு வாழ்வாதாரமே பாதிச்சிருச்சு விவசாயம் பண்ண முடியாமல். இது ஃபுல்லாகவே இந்த பாருங்கள், அது பக்கத்தில் அங்கிட்டு இருக்க கம்மா பூராமே தூர் வராமல் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். விவசாய நிலம் விவசாயம் பண்ணாமல் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். பூரா புல் புதருமா கிடக்கு. ஆமாம், பார்த்துக்கோங்க. அதனால் வந்து அரசாங்கம் உடனடியாக ஐயாவுக்கு நடவடிக்கை எடுத்து விவசாய நிலத்தை விவசாயம் பண்ணுறதுக்கு உறுதுணையாக ஆமாம் அதிகாரிகள் நின்றாலே போதும். இந்த சீமக்கருவில் வந்து அரசாங்கமே ஒரு நீதிமன்றமே உத்தரவிட்டுருச்சு. எங்கே பார்த்தாலும் மதுரைக்குள்ளே நம்ம ராம்நாடு பகுதியில் தான் சீமக்கருவில் இருக்குன்னா, மதுரையில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் சீமக்கருவிலையாத்தே இருக்குது. சீமக்கருவில் கூட அழிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் வழி செய்யலை. பார்த்துக்கங்க எப்படி இருக்குன்னு பாருங்க.